தமிழக சட்டசபை தேர்தலை ஒட்டி மாநிலம் முழுவதும் சுதந்திரமான நியாயமான தேர்தல் செயல்முறையை உறுதி செய்வதற்காக மத்திய ஜிஎஸ்டி மற்றும் மத்திய கலால் வரித்துறை ஆணையரகம் பல அடுக்குகள் உடைய அமலாக்க கட்டமைப்பு அமைப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அண்ணா நகரில் உள்ள சென்னை புறநகர் ஆணையரகத்தின் தரைத்தளத்தில் தேர்தல் தொடர்பான புகார்களை பெற 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நடந்த ஆய்வில் 194 மருந்துகள் தரமற்றவையாகவும் 4 மருந்துகள் போலி எனவும் கண்டறியப்பட்டுள்ளது. நாட்டில் விற்பனை செய்யப்படும் அனைத்து வகையான மருந்து மாத்திரைகளும் மத்திய மற்றும் மாநில மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியங்கள் வாயிலாக ஆய்வு செய்யப்படுகின்றன. அதில் தரமற்ற மற்றும் போலி மருந்துகள் கண்டறியப்பட்டு வருகின்றன. அதன்படி கடந்த மாதத்தில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட மருந்து மாதிரிகள் ஆய்வு செய்யப்பட்டன. அவற்றில் உயர் இரத்த அழுத்தம், காய்ச்சல், சளி, கிருமி தொற்று, அஜீரண பிரச்சனைகள் உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு பயன்படுத்தப்படும் 194 மருந்துகள் தரமற்றவையாகவும் 4 மருந்துகள் போலியானவையாகவும் இருந்துள்ளன. இந்த விவரங்கள் மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் https://cdsco.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த விவரங்களை பொதுமக்கள் பார்த்து விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. தேர்தல் பறக்கும் படை சோதனையில் 151 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம், போதைப் பொருட்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. பணம், மதுபானம், போதைப் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களை கண்காணிக்க மாநிலம் முழுவதும் கண்காணிப்பு மற்றும் அமலாக்க குழுக்கள் 24 மணி நேரமும் பணியாற்றி வருகின்றன. பறக்கும் படை வாயிலாக நேற்று வரை 30.53 கோடி ரூபாய் ரொக்கம், 72 லட்சம் ரூபாய் மதுபானம், 92 கோடி ரூபாய் தங்கம் மற்றும் வெள்ளி, 22.1 கோடி ரூபாய் இலவச பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இவற்றின் மொத்த மதிப்பு 151 கோடி ரூபாய் என்று தேர்தல் கமிஷன் கூறியுள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் வாங்கியதாக தமிழக அரசின் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை இணை இயக்குனர் கார்த்திகேயன் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த கார்த்திகேயன் இவர் தமிழக அரசின் மருந்து கட்டுப்பாட்டு துறையில் 1999 ஆய்வாளராக பணியில் சேர்ந்தார். பதவி உயர்வுகளுக்கு பின் சென்னை மருந்து கட்டுப்பாட்டு துறை இயக்ககத்தில் கடந்த ஆண்டு ஜூலை வரை இணை இயக்குனர் மற்றும் பொறுப்பு இயக்குநராகவும் பணிபுரிந்தார். இவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்த்திருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் சென்றதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. தலைநகர் சென்னையில் உள்ள தொகுதிகளை பெற திமுக கூட்டணியில் கடும் போட்டி நிலவி வருகிறது. அதே சமயம் அதிமுக கூட்டணியில் சென்னையில் தொகுதியா ஆளை விடுங்க சாமி என்று கட்சிகள் ஓட்டமெடுக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் துவங்க மிக குறைந்த நாட்களே உள்ள நிலையில் தொகுதிகளின் எண்ணிக்கை முடிவானாலும் எந்தெந்த தொகுதிகள் என்பதை முடிவு செய்ய முடியாமல் கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் திமுகவும் அதிமுகவும் திணறி வருகின்றன. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விசிக, மார்க்சிஸ்ட் ஆகிய கட்சிகள் சென்னையில் தொகுதிகள் வேண்டும் என அடம் பிடித்து வருகின்றன. கடந்த தேர்தலில் வேளச்சேரியில் போட்டியிட்ட காங்கிரஸ் இந்த முறை டிநகர் மற்றும் வட சென்னையில் ஒரு தொகுதியை கேட்கிறது. பெரம்பூர் அல்லது மதுரவாயல் தொகுதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும், வட சென்னையில் ஒரு தொகுதியை விசிகவும் கேட்கின்றன. திமுக கூட்டணியில் சென்னை தொகுதிகளுக்கு கடும் போட்டி ஏற்பட்டுள்ள நிலையில் அதிமுக அணியில் நிலைமை தலைகீழாக உள்ளது. சென்னை தொகுதிகள் என்றாலே ஆளை விடுங்க சாமி என அதன் கூட்டணி கட்சிகள் ஓட்டம் பிடிக்கின்றன. தென் சென்னை லோக்சபா தொகுதிக்கு உட்பட்ட டிநகர், வேளச்சேரி தொகுதியை கேட்டு பாஜக அடம் பிடிக்கிறது. ஆனால் மற்ற தொகுதிகள் என்றால் பாஜகவும் மறுக்கிறது. பாமக, அமமுக, தமாக ஆகிய கட்சிகள் சென்னையில் எங்களுக்கு தொகுதி வேண்டாம் என்று உறுதியாக கூறிவிட்டதாக அக்கட்சியினர் தெரிவிக்கின்றனர். இது தவிர கூட்டணியில் பிற சிறு கட்சிகளும் தங்களுக்கு செல்வாக்குள்ள பிற மாவட்டங்களில்தான் ஆர்வம் காட்டுகின்றன. சென்னையை விரும்பவில்லை. இதனால் திமுகவை வலுவாக எதிர்க்கும் திறனுள்ள வேட்பாளரை நிறுத்த அதிமுக தலைமை ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. விழுப்புரம், காஞ்சிபுரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கான வேட்பாளர் நேர்காணலை திமுக தலைமை நடத்தியது. அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த நேர்காணலின் போது திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான பொன்முடி ஆதரவாளர்கள் தரப்பிலிருந்து விருப்ப மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் அவர் நேர்காணலில் பங்கேற்கவில்லை. இதனால் அவர் தேர்தல் களத்திலிருந்து விலகுவது உறுதியாகியுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக அரசு மத்திய அரசிடமிருந்து பல திட்டங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் உதவியை பெற்ற போதிலும் அதை முறையாக பயன்படுத்துவது இல்லை என்று மாநிலங்களவையில் அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாடூர் சுங்கச்சாவடியில் ஆர்டிஓ அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் புதுச்சேரியிலிருந்து கார் மூலம் மதுபானம் கடத்தி வந்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் மற்றும் அதிலிருந்த மதுபானங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்து காரில் வந்த 2 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேற்காசிய பிராந்தியத்தில் நீடிக்கும் போர் காரணமாக நம் நாட்டில் வீட்டு உபயோக சமையல் கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. எனவே நிலைமையை சமாளிக்க 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு சமையல் சிலிண்டரின் எடையை 10 கிலோவாக குறைக்க எண்ணெய் நிறுவனங்கள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எடையை குறைக்கும் அதே வேளையில் விலையையும் அதற்கேற்றபடி குறைத்து சிலிண்டரில் அதற்கான ஸ்டிக்கர்களை ஒட்டலாம் என்ற முடிவையும் எடுத்துள்ளன. எனினும் எடை குறைப்பு நாடு தழுவிய அளவில் போராட்டங்களுக்கு வித்திடும் என்பதால் இந்த விவகாரத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக தமிழகம், கேரளா, அஸ்ஸாம், புதுச்சேரி, மேற்கு வங்க மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள சமயத்தில் எடை குறைப்பு சிலிண்டர் விநியோகம் பெரும் புயலை கிளப்பலாம் என்று கூறப்படுகிறது.